ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் டைரி இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான vlog தாங்க நீங்க பார்க்க போறீங்க. என்ன vlog அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்களே. அதே 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 தாங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு ஒரு விசிட்ட போட போறோம். நம்ம எவ்வளோ பிஸியா இருந்தாலுமே சரிங்க, இந்த பிஸி ஸ்கெடியூல்ல ஒரு தடவை நம்ம குலதெய்வ கோயிலை பார்த்துட்டு நம்ம அந்த குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மன அமைதியே வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப், எங்களோட குலதெய்வ கோயில் ட்ரிப்பை நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வண்டி ஏறினதும் ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா சாப்பிட்றது தாங்க. ஸ்நாக்ஸ் இல்லாமல் நம்ம வண்டி ஏறவே மாட்டோம் இல்லையா? அதுலேயும் நம்ம இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? இது ஒரு கிராமம் தாங்க. அது என்ன ஊர் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ போகிற வழியில் பேக்கரி எல்லாம் இல்லைன்னா, ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டையோடு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வண்டி எடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்நாக்ஸ் பேக்கை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த டிராவல் டைமில் யூஎஸில் நாங்கள் மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் இந்த டீ கடை டீ தாங்க. ட்ராவல் பண்ணி நம்ம ட்ரிப்பெல்லாம் போகும்போது வழியில் இப்படி டீ கடையில் நிறுத்தி சுட சுட ஒரு டீயோ காஃபியோ வாங்கி குடிக்கிறது அப்பப்பா எப்படி இருக்கும் இல்லையா? என்னதான் டங்கின் டோனட்ஸு, நம்ம ஸ்டார்பக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி டீ எல்லாம் குடித்தாலும், இந்த மாதிரி நம்ம ஊர் டீ கடையில் நின்று அந்த கப்பில் டீ குடிச்சு அந்த வைப்பை என்ஜாய் பண்ணுறது தனி சுகங்க உண்மையாகவே. ஸோ இதுதாங்க எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் இதுதாங்க. விழுப்புரம் பக்கத்தில் இருக்க அரசூர் அப்படின்ற கிராமம். இதுக்குள்ளே தான் நம்ம குலதெய்வ கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டே இருக்கோம். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு போன ரோடு தாங்க. எல்லாமே இப்போ மாறிடுச்சு. நான் இந்த 2 இயர்ஸ் 5 இயர்ஸில் கணக்கெல்லாம் சொல்லலை. 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடி இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். இந்த சப்வேலாம் கிடையவே கிடையாதுங்க. அப்போல்லாம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வில்லேஜ் வைப்பில் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2-3 முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்துருவோம் இல்லையா? ஸோ சின்ன வயசுல இருந்தே அப்படி பார்த்து பழகின ஊர் தாங்க. இந்த ஆத்துலலாம் இப்போ பிரிட்ஜ் எல்லாம் போட்டுட்டாங்க இல்லையா? ஒரு டைம்லலாம் தரப்பாலம் தான் இருந்துச்சு. தண்ணி ஓடும். அதில் இறங்கி நடந்து போயிட்டு செம ஒரு ஃபீலாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊர் சூப்பராக டெவலப் ஆயிருச்சே அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு தரப்பாலம், அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போகிற அந்த ஒரு வைபை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோங்க. நம்ம சினிமாலலாம் பார்ப்போம் இல்லையா? கிராமம்னா ஒரு ஆலமரம், அதுக்கு கீழே 2 வயசான தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு ரொம்பவே ஒரு காமா, பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே வைப்பு தாங்க. நாங்கள் இங்கே வரும்போது ஒரு ஆலமரம் இருக்கும். அது எப்போவுமே பார்த்துட்டே தான் வருவோம். அதுக்கு கீழே இன்றைக்கும் 2 தாத்தா உட்காந்து கதை பேசி அதை பார்த்துட்டே தான் இப்பயும் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். நம்ம இப்போ கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இப்போ என் பையன் கார்லேருந்து இறங்குனதும் செம்ம குஷி ஆயிட்டான். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்தப்போ சாருக்கு ஒரு 1.5-2 வயசு தான் இருக்குமா. சுத்தமாக அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த தடவை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டான்.
சரி, ஓகே. அப்படியே பேசிக்கிட்டே வந்து நம்ம ஃபேமிலியா வந்து இங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த வயல்வெளிய கடந்து நம்ம வந்துட்டு உள்ள போனா தான் வந்துட்டு குலதெய்வ கோயில்ல நம்ம வந்து பூஜையே பண்ண முடியும். ஒவ்வொரு தடவை இந்த கோவிலுக்கு வரும்போதுமே வந்துட்டு அவ்ளோ ஒரு பாசிட்டிவா, பீஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்குங்க மனசுக்கு. ஃபைனலி நம்ம வந்து உள்ள வந்துட்டோங்க. இதுதான் நம்ம குலதெய்வ கோயிலோட ஓவர்வியூ. வெளிய இருந்து இப்படிதாங்க இருக்கும். நம்மளோட முன்னோர்கள், நம்ம தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் அவங்களோட பிளெஸிங்ஸ குடுத்துட்டு போன ஒரு இடங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அம்மா, அப்பான்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ண அதே பாதைய நம்மளும் வந்து இப்படி வந்து ஹேப்பியா வந்து ஃபாலோ பண்றது வந்து மனசுக்கு அவ்ளோ நிறைவா இருக்குங்க. இவர் தான் நம்மளோட காவல் தெய்வம், வீரன் இல்லையா? இவருக்கு வந்து எப்பவுமே அப்பா வந்து ஸ்பெஷலா மாலை வாங்கிட்டு வந்து, அவரே அவர் கையால வந்துட்டு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு தாங்க கிளம்புவாரு. அதனால வந்துட்டு அதே ப்ரொசீஜர இப்பயும் ஃபாலோ பண்ணியாச்சு. அம்மா ஒரு பக்கம் வந்துட்டு விளக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா சாமிக்கும் வந்துட்டு நம்ம விளக்கு ஏத்தியே ஆகணும். அதுலயும் இந்த ஸ்பெஷல் பூஜை வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம் இல்லையா? அதுக்காக. நம்ம கையாலேயே வந்து இந்த விளக்கெல்லாம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு பொங்கல் வந்து வச்சு பூஜை பண்றது தாங்க. எப்பவுமே வந்துட்டு கோவில்ல வந்து தான் பொங்கல் வைப்போம் அடுப்பு மூட்டி. இந்த தடவ வந்து கொஞ்சம் டைம் வந்துட்டு இல்லையா? மழை நாளா வேற இருந்துச்சா, ரொம்ப மழையா இருந்ததுனால வந்துட்டு வெதர் வந்து ஒத்துழைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லயே அம்மா வந்து பொங்கல் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம நேரா வந்து போயிட்டு உள்ள போயிட்டு பூஜைய சிறப்பா பண்ண வேண்டியது தான். சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு விஷயத்த பார்ப்பேங்க. அம்மா வந்து பூசாரி வந்து ஸ்பெஷலா ஏதோ தராங்க. அம்மா மட்டும் மடியில வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லேட்டா தான் தெரிஞ்சது. மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு லேடீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணி குடுப்பாங்க. பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவ இல்ல, மேரேஜ்க்கு அப்புறம் எப்ப வந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிடணும். பூஜை பண்ணி வந்து சாமி மடியில இருந்து நம்மளுக்கு பிரசாதம் குடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அத பத்திரமா வீட்ல எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வந்து வச்சுக்கலாம். இப்ப கோவிலுக்குள்ள இருந்து நம்ம குலதெய்வத்த நம்ம வழிபட்டுட்டோமா, பூஜை எல்லாம் முடிஞ்சது. எல்லாமே வந்து சிறப்பா முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. கோவில சுத்தி வரணும் இல்லையா? அதுக்காக தாங்க. இப்ப இந்த கோவில் வந்து நெறைய வந்து டெவலப் ஆயிருச்சுங்க. நெறைய வந்து கட்டிட்டாங்க. நாங்க வரும்போதெல்லாம் வந்துட்டு சின்னதா இருக்கும். இந்த ஆலமர விழுதுல வந்துட்டு எங்க வில்லேஜ்ல இருந்து நெறைய பசங்க வருவாங்களா, இதுல வந்து இது ஊஞ்சல் ஆடுவாங்க. செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா எனக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணவே தெரியாதுன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். எனக்கும் ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு முறை கூட நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த ஆலமரத்துலலாம் ஊஞ்சல் ஆடுனதே இல்ல. அதே மாரி இந்த யானை குதிரைலாம் வந்து ரொம்ப பழசா இருந்துச்சுங்க. இதுக்குள்ள வந்து ஏறி உட்கார்ந்தெல்லாம் பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். மேல ஹைட்னா நமக்கு தான் பயமாச்சே. இந்த மண்ணெல்லாம் பார்த்ததும் என் பையனுக்கு ஒரே குஷி தாங்கல. எந்த கூட்ட நெரிசலும் இல்ல, யாரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. நிம்மதியா வந்து அழகா வந்து நம்ம வந்து
பூஜையை சிறப்பா முடிச்சாச்சுங்க. குலதெய்வத்தை வந்து வழிபட்டா வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது தானே நம்மளோட நம்பிக்கை, வழக்கம் எல்லாமே. அதே நம்பிக்கையில தாங்க ரொம்ப ரொம்ப வந்து திருப்தியா வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டோம். இந்த குட்டி இருக்கே மைசன், அவனை பிடிக்கிறது தாங்க எங்களுக்கு பெரிய வேலையே. ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நடந்து பழகிருக்க மாட்டானா, ரொம்பவே பயமா இருக்கு. மகனே சேத்துல ஏதாவது மாட்டிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபேமிலியோட இப்படி வந்து நம்ம குலதெய்வ கோயில்ல நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வேற லெவல் ஹாப்பினஸ்ங்க. இந்த மாதிரி பனைமரம், இதுல இருக்க இந்த தூக்கணாங்குருவி கூடு, இதெல்லாம் எனக்கு என்னமோ பார்த்தே பல ஆண்டுகள் ஆன மாதிரி இருக்குங்க. யுஎஸ்ல இருந்து வந்து பில்டப் குடுக்குறேன் அப்படிலாம் இல்லைங்க. உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு ஊருக்குள்ள முந்தியெல்லாம் சின்ன வயசுல நம்ம ஏரியாலயே எங்க வீட்டுக்கிட்டயே நெறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போலாம் வந்து அவ்வளவா இல்லவே இல்லைங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல உங்களுக்கும் அப்படிதானா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து மேண்டட்ரியா வந்துட்டு ஊருக்குள்ள வந்தாலே வந்துட்டு எங்க அப்பா வந்து மறக்காம செய்யற விஷயம் ஒண்ணு இருக்கு. அவரு படிச்ச ஸ்கூல வந்துட்டு எங்ககிட்ட காமிக்கிறது. எல்லா வருஷமும் வந்தாலுமே, ஐ மீன் வருஷத்துக்கு 2 தடவ 3 தடவ வந்தாலுமே எங்க அப்பா வந்து இந்த சைட்ல வந்து இந்த ஸ்கூல் பக்கமா ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போய் இதுதாம்மா நான் படிச்ச ஸ்கூல் அப்படின்னு காமிக்காம இருந்ததா சரித்திரமே இல்ல. ஒரு நாள் கூட நாங்க அப்படியே ரிட்டர்ன் போனதா வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அப்படியே அந்த வழியா வரும்போது வந்துட்டு இந்த ஒரு இடம் இருந்துச்சுங்க. இது என்னன்னா வந்து நம்ம மண் பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சட்டி, பானை, மண் விளக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு அழகா வந்து செஞ்சு வந்து அங்கேயே வந்துட்டு விற்கிறாங்கங்க. இது ஒரு சின்ன ஊர் தானா, எங்க அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் இதுதானே. ஸோ எங்க அப்பாவை தெரியாதவங்க ரொம்ப கம்மியான பேரா தான் இருப்பாங்க. பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டு ஒரே அன்பு வந்து கொட்டிடுவாங்க. என்னது இது? ஏன் வானல? எனக்கு வானல? யார் இது? என்ன பண்ண போற? அக்கா கூட. யார் அக்கா கூட? அக்கா கூடயா? நான் சொல்லிட்டேன். அப்படியா? இங்கேயே வந்துட்டு செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மிஷின் எல்லாம் இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இது முன்னாடி எனக்கு பார்த்த மாதிரி எல்லாம் ஞாபகமே இல்லை. ஐ மீன் நம்ம வீடியோல டிவில அப்படி பாக்குறது எல்லாமே வேறங்க. இந்த மாதிரி வந்து லைவா வந்து செஞ்சேறத வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. ஸோ பார்க்கலாமேன்னு வந்தோமா, பட் பவர் கட் ஆயிடுச்சுன்றதுனால வந்துட்டு செய்ய முடியல. இப்போ எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஆயிடுச்சாமா. முன்னெல்லாம் மேனுவலா வந்து கையில சுத்தி பண்ணுவோம், இப்பெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பவர் கட் ஆனதுனால வந்துட்டு ஒரே வெக்ஸ் ஆகி வந்து வெளியே வந்துட்டோம். திடீர்னு பார்த்தா இந்த அங்கிள் வந்துட்டு கரண்ட் வந்துருச்சு வாங்க நான் செய்யறேன் அப்படின்ட்டாரு. ஒரே ஹாப்பி ஆயிருச்சு. எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த மண் பாத்திரம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. யூஸ் பண்றதே எனக்கு வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எங்க ஆயா எங்க அம்மாலாம் வந்துட்டு மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணி நான் பார்த்து வளர்ந்ததுதான். ஸோ எனக்கு வந்து இது யூஸ் பண்றதுல எந்த கஷ்டமும் இருக்காது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் என்னன்னா நம்ம இவ்வளோ மண் பாத்திரங்கள் பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல மண் பாத்திரங்கள் கொண்டு போறது தான் கஷ்டம். நம்ம லக்கேஜ்ல வச்சு இல்லையா, அதனால வந்து தேவையானது மட்டும் எப்பவுமே வந்துட்டு ஒரு சட்டியாவது வந்து என்கிட்ட வந்துட்டு மண் சட்டி வந்து இருக்கும். இப்போல்லாம் நிறைய நான்ஸ்டிக்கு, அயனு, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு விதவிதமா பாத்திரங்கள் வாங்குறோம் தான். இருந்தாலுமே இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் விற்கிற கடையோ இல்லை செய்யற இடமோ ஏதாவது பார்த்தீங்கன்னா 1-2 சும்மா வாங்கி யூஸ் பண்ணுங்க. விலை ஒன்றும் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குற அளவுக்கு, நான்ஸ்டிக் வாங்குற அளவுக்கு காஸ்ட்லி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம வாங்குற 1-2 பாத்திரங்கள்ல என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மண் பாத்திரமாவது நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் இதெல்லாம் அழியாமையாவது இருக்கும் இல்லையா. அதுல சுத்துறது ஃபுல்லா தள்ளி மண்ணாங்க. மண்ணை அப்படியே கூட்டமா வச்சுட்டு அதுல அப்படியே செய்வீங்களா?
அதான் சுகர் வந்து எவ்வளோ இருக்குது அதிகமாக என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அன்னைக்கிட்டு வச்சுக்கோங்க சின்னதாக செய்யறது இது இது பண்ணுவோம் அதுவே அந்த மணி தான் எப்படி வேணாலும் வச்சுக்காரு சமைக்கிறாரு. தண்ணி குடிக்கிற டம்ளர் மாதிரி செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் ரெடி ஆகும், லேட் ஆகும்ல, காஞ்சி அப்புறம் தான் சுடுவீங்க. எத்தனை நாள் வெயிலில் காயும்? ஒரு வாரம் காயும். அப்புறம் எவ்வளோ நேரம் சுடுவீங்க? சூட்டாக இருக்காது. அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பார்த்து வந்து உட்காந்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, வாழை இலை கட்டு சோறு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஃபுட் வந்து கடைங்களெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. மோஸ்ட்லி சின்ன வயசுலேருந்தே இங்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலே அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்து புளி சாதம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேக் பிரியாணியா புளி சாதம் வந்து வடை பாயாசம் காரக்குழம்பு சாம்பார்னு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டனால எல்லாத்தையும் பேக் பண்ணி லெமன் பிரியாணி நல்ல ஒரு ஸ்பாட் பிடிச்சி வந்து உட்காந்து ஃபேமிலியா சேர்ந்து சாப்பிட்றது வந்து செம்ம ஹாப்பினஸ் தெரியுங்களா. நம்ம இப்போ யூஎஸ்லயுமே வந்துட்டு இதே கான்செப்ட் தானே ஃபாலோ பண்றோம். ட்ரிப்புன்னு போனாலே வந்துட்டு சாப்பாடு கட்டிக்கிறது, எங்கேயாவது வந்து கட்டு சோறை பிரித்து வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ண அதே தான் போயிட்டு அங்கேயும் நம்ம விடாமல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. என்னடா பெரிய தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம்னு சொல்லிட்டு பில்டப்பா இருக்கு, அப்படிலாம் இல்லை. இது வந்து சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் அப்படின்ற விஷயம் இல்லைங்க. நம்ம எப்படி டைம் வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் விஷயம். கூப்பிடு, டாக் கூப்பிடு. பா பா பாபா. அதே மாதிரி இன்னொரு மாறாத விஷயம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் நான் பார்த்தது வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து விற்கிறதுங்க. ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் விளைஞ்சதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் வச்சு விற்பாங்க. கொய்யா பழம்லாம் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு போனாலே வந்துட்டு பல்காக வந்து வாங்கிட்டு போயிடுவோங்க. அதுலேயும் வந்துட்டு ஸ்பாட்லேயே வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. கட் பண்ணி பொடியெல்லாம் வச்சு உப்பு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க இல்லையா. அது வந்து வேற லெவல் டேஸ்ட்டு. எக்ஸ்ட்ராவா ஒரு கொய்யாப்பழம் கேட்டு வாங்கி இந்த தடவை நான் சாப்பிட்டேன்னா பாருங்களேன், அந்த ஃப்ரெஷ்னஸே வந்து சூப்பராக ஃபீல் பண்ண முடியுங்க. இங்கே கிடைக்கிற கொய்யாப்பழங்கள்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனது வந்து வியாழக்கிழமைங்க. ஸோ வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயிலுக்கு போகணும் இல்லையா. ஆனால் நான் இங்கே வந்ததுலேருந்தே வந்து எனக்கு சுத்தமாக வந்து டைம் அமையலைங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது வந்து நைட்டு அந்த ஆரத்தி இருக்கும் இல்லையா, ஆரத்தி தரிசனம் அதுதாங்க எங்களுக்கு கிடைச்சிது. அப்படியே வந்து மனசுக்கு நிறைவாக வந்து சாய்பாபாவையே வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.